கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. இந்த எளியோர் கிறிஸ்துமஸ் மாதா தொலைக்காட்சி குடும்பம் அருமையான இறைவார்த்தை நம்ம கேட்பது போல, தேவையில் இருப்போருக்கு, நமக்கு அடுத்திருப்பவருக்கு உதவி செய்யும் பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற அருமையான இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்மோடு இருப்பதை, நம்முடைய உடன் இருப்பை, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் இந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். உங்களையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கும் இந்த இல்லத்திற்கும் எங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு அழைக்கிறோம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம இல்லத்துக்குள்ள போய் அனைவரையும் சந்திக்கலாம். இனி இது எங்களே சகோதரி அம்மா ரொம்ப அருமையா எங்களை எல்லாரையும் வரவேற்றாங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. ஸோ இனி இது எங்களே அவர்களும் நம்மளை வரவேற்றுட்டாங்க. அதே போல சிறப்பான நிகழ்ச்சிகளை கொடுக்க இருக்கிறீங்க. முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில நம்முடைய குட்டி குழந்தைகள் ரொம்ப அழகான ஒரு நடனம் ஆட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நீங்களும் அவளோட எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, குட்டீஸோடைய நடனத்தை கண்டுகளிக்கலாம். ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, it's okay, 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 yes, so now okay. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. உலகத்தில் இயேசு தில்ல நாமாசு. Don't care, don't care, don't care, everybody don't care. It's okay, 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 yes, so now okay. ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. What a bright time, it's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go riding in a one-horse sleigh. சுமனியம்மா, வணக்கம். வணக்கம். உங்களை நீங்களே இனிய எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிங்க. என் பேரு சுமி. என்னை அப்பா அம்மா கூப்பிடுற பேரு சுமி. ஒஃபிஷியல் நேம் சுமினி தேவசியா.
நான் பிறந்து வளர்ந்தது கனடா மாநிலம், கோட்டயம் காஞ்சிரப்பள்ளி டயோசிஸ். ஒரு சின்ன இடம் தான், கன்னிமலான்னு சொல்லுவாங்க, சென்ட் ஜோசப் சர்ச். ரொம்ப அற்புதமான பணி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இத்தகைய பணி வந்து வெறும் ரிலிஜியஸ், அதாவது துறவரத்துல இருக்கிறவங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பணியா இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இது துறவரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது. அதுக்கு மத்தியில ஒரு பொதுநிலையினரும் இந்த ஆக சிறந்த ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது வியப்பா இருக்குது, உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதுவும் ஒரு விதமான அழைத்தல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த ஒரு அழைத்தல், இப்படி பணி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்க உருவாச்சு உங்களுக்கு? எனக்கு ஃப்ரான்சிஸ் சொல்லி கட்டப்பன ஸ்னேகாசிரமத்தினோட ஃபாதர் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாங்க. அங்கே மனோநோய்களை குளிப்பாட்டுறதுக்கும் அவரை நல்ல ஜெபம் சொல்லி கொடுக்கறதுக்கும் நீ வரீங்களான்னு என்ன கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், ஓகே ஃபாதர், நான் வரலாம் ஃபாதர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபாதர் செய்யணும் ஊழியத்தை பார்த்தப்போ தெருவி கிடக்கிற மக்களை எல்லாம் 6வது கூட்டிட்டு ஆட்டோவில் வருவாங்க. அவங்களுக்கு உணவு வசதி கொடுத்து இறந்தவரை அடக்கம் பண்ணது, தெருவி கிடக்கிற மக்களை தான் ஃபாதர் நிறைய. அது பார்த்தப்போ எனக்கே மனசு கஷ்டமாயி நான் சொன்னேன், ஃபாதர்ஸ் எல்லாம் நீ இந்த ஊழியத்தை செய்கிற, ஏன் ஒரு லேப்பச்சரா எனக்கு இது முடியல, என்னால் முடியாதா ஆண்டவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கேன். நான் ஒரு நாள் சத்தியமூர்த்தி நகரில் இருக்கும்போது அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என்னை கூட்டிட்டு போங்களா, எனக்கு 7 மக்கள் இருந்தாங்க, கைவிட்டாங்க, என் பேரன் பேத்திகளும் என்னை கைவிட்டாம எனக்கு போகுது கெடவில்லான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நானும் என் பாப்பாவும் தனியாக தான் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு உங்களை இப்போ அழைத்து போகுது என்னால் முடியாத, கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னேன். நான் என்னோட ஒரு ஃபாதர்கிட்ட செபாஸ்டியன் மனப்பாத்தி வந்து ஃபாதர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஃபாதர் நான் தாயும் பெண்களுடைய குழந்தைகளுடைய ஆசிரமம் தான் எனக்கு பிடிக்கும், அவரை தெருவில் ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது ஃபாதர்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நான் இது 2014-15 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு போனாங்க. பாட்டி 7 வருஷமா வேப்பு மரத்தின் கீழே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே நான் போய், பாட்டி நான் ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உன்னை கூட்டிட்டு போறேன் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லோக்கல் மெமோ போகிறதுக்கு தான் நான் ஓடி போறேன். இங்கேன்னு அங்கே போகும்போது மக்கள் எல்லாம் என்னை பார்த்த உடனே ரொம்ப வருத்தத்தோட ஓடி வந்தாங்க. சிஸ்டர் எப்படி இருக்காங்க, ஏன் 2-3 நாளா நீங்கள் வரல கேட்டேன். நான் சொன்னேன், இது மாதிரி ஆசிரமம் எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் இப்போ தான் கை வந்திருக்காங்க, நான் பாட்டியை கூட்டிகிட்டு போதான் வந்து சொல்கிறேன். நான் அவங்க என்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நேற்று நைட்டு அந்த பாட்டி இறைவனம் போய் சேர்ந்தாங்க சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அழுதிட்டாங்க அன்னைக்கு. நான் ஏன்னு கேட்டால் என்னால் அந்த பாட்டிக்காக ஒன்றுமே செய்ய முடியாம போயணும், ஆண்டவரே காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஒரு நாள் எனக்காக வெயிட் பண்ணிடல எசப்பா சொல்லி நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதிட்டாங்க. அதுக்கு பிறகு பின்ன தெரிவின்னு போலீஸ் எந்த கேஸு கொண்டு வந்தாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா தெருவில் யாரும் இறக்கக்கூடாது. 4 வருஷத்துக்கு முன்னால கோயம்பேட்டில் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிருச்சுங்க. நான் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டுட்டு இருந்தேங்க, எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்ட்டு. சரிங்க. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காணோம் அப்படின்ட்டு நானே இங்கே வந்திருந்தேன். ஒரே ஒரு மகன். சரிங்கம்மா. அவன் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். நான் தனியாம ஒரு வீடு எடுத்து வச்சுன்னு நான் தனியாவே இருந்தேன். நான் கொளுத்து வேலை செய்துன்னு இருந்தேன். அப்புறம் இந்த படியில இருந்து விழுந்து இந்த இடுப்பு எல்லாம் உடஞ்சி காலெல்லாம் உடஞ்சி போச்சு, நடக்க முடியாது ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல போய் என் மகன்கிட்ட போனா, நான் அதெல்லாம் உன்னை பார்க்க முடியாது, நீ எங்கன்னா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமா தான் நான் இருந்து பார்த்தேன், யாரும் என்னை பார்க்குற மாரி வீட்டு வாடகையும் கொடுக்க முடியல, வேலைக்கும் போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கை காலெல்லாம் வீங்கி போச்சு, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அங்கே கொருகுப்பேட்டில் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட சொல்லி அப்புறம் மூக்மா நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெட்டர் பேடு வாங்கி அம்மா கிட்ட சேர்த்தாங்க. எங்கள் பந்தத்துலேருந்து எனக்கு நான் இன்னும் வந்து கொஞ்ச நாள்ல நான் செத்துருவேன்னு எல்லாமே நினச்சாங்க. ஆனால் எங்கள் தெய்வம் என்னை காப்பாற்றிட்டாங்க. எனக்கு உடம்பு நல்லா ஆஸ்பத்திரிக்கிட்டு போய் நல்லா பார்த்து என்னை நல்லபடியாக வச்சுட்டாங்க. அம்மா உங்க பேர்? லில்லி. லில்லி அம்மா, மலர் போல அம்மா. அம்மா ஜெயா. ஜெயா அம்மா. ஜெயம்மா, லில்லி அம்மா, 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான விளையாட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் விளையாட போகிறீங்க, ரெடி ஆகுறீங்களா? சரி. சரி, ஓகே, சூப்பர். அம்மா என்ன பண்ணோன்னா, ஒரு 2 சேர் போடுவோம், உங்களுடைய இந்த ஸ்பூனை வந்து வாயில் வந்து வச்சு பிடிச்சிக்கணும், சரியா? அப்புறம் அதில் ஒரு பந்தை நான் வந்து வைப்பேன்.
வச்ச பிறகு இந்த கிளாஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும். இப்போ பார்க்குறீங்களா கிளாஸ் எப்படி அடுக்கியிருக்கு, அந்த மாதிரி கலைச்சி விட்ருவேன். நீங்கள் வந்து அந்த ஸ்பூனு மேலே பாலை வச்சுக்கிட்டு வாயிலேயே இந்த கிளாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்க போகிறீங்க. ஓகேவா? பண்ணுருவீங்களா? பண்ணுறோம். சூப்பர். 2 சேரை கொண்டு வந்துருங்க முதல்ல. ஆமா, ஸ்டார்ட். கட்டுங்க. சூப்பர்மா. டேங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. என்ன பண்ணுறேன், நான் வச்சுக்கிறேன் இப்படி கையில். எங்கள் அம்மா எப்படி கட்டுறாங்க பாரு அழகாக வீடு. கட்டுங்க கட்டுங்க, நீ கட்டுங்க, பார்த்துக்கலாம். ரூல்ஸ் ஆச்சு ஏதாச்சு. சூப்பர்மா. கன்ஃபியூஷன் வேணாம். இது என்ன வீடு, 2 BHK 1 BHK வாமா? இது குலுங்கி குலுங்கி சிரிக்கிறா பாரு எங்கள் அம்மா, வயிறெல்லாம் குலுங்குது அப்படியே அம்மாவுக்கு. சூப்பர். ரொம்ப அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 4 கப்பு, பின்னாடி ஒரு 3, மேலே ஒரு 3. ரொம்ப அழகாக வீடு கட்டியிருக்கிறீங்க. இந்த வீட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். மொத்தமாக 10 வருடங்கள் நீங்கள் இங்கே வந்து தாண்டிட்டீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும். நிறைய பொருளாதார இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவி இருக்கும். அந்த மாதிரி உடஞ்சி உங்களுக்கு வந்து பொருளாதார உதவி இல்லை, நமக்கு அடுத்த வேலை உணவுக்கு இல்லை, அடுத்தது என்ன செய்ய போகிறோமோன்னு உடைஞ்சு உட்கார்ந்த தருணங்கள் உண்டா? அப்போல்லாம் எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க? என்னென்ன நடந்தது? இந்த இல்லம் ஆரம்பிக்கும்போ என் கையில் 1500 ரூபாய் தான் இருந்தாங்க. 1500 ரூபாயில நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்படி ஒரு அருமையான இல்லத்தை. 500 rupees என் கையில் இருந்தாங்க. என் பொண்ணும் ஒரு பொண்ணு, அதான் உங்களுடைய பாப்பாவும். நாங்க 3 பேரும் தான் இந்த இல்லத்துக்கு இந்த வீடு எடுத்து வரும்போது 1500 ரூபாய் நானும் இருக்காங்க. எப்படியும் தெரியல, கடவுள் ஒரு மூட்டை அரிசி கொடுத்து அனுப்புவாங்க, காய் வாங்கி தருவாங்க, அதே மாதிரி மல்லிகை பொருட்கள் வாங்கி தருவாங்க. ஏதோ என் மக்களுக்கு உணவு அது கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட பிள்ளைகளை படிப்பு, நான் பல வாட்டி பிள்ளைகளோட ஃபீஸ் கட்டுறது முடியாது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ரெகுலரா ஸ்பான்சர் வந்து இப்போ பிள்ளைகளோட ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் மிரக்கிளா செய்துறாங்க. நாங்க ஜபந்தான் பண்ணுவாங்க. நாங்க ஜோமாலு சொல்லி ஆண்டவரை ஸ்துதிப்பாங்க. நானும் தாய்மாரும் எங்க ஜாதியோ மதம் ஒன்றும் பார்க்காம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜபம் பண்ணுவாங்க. ஜபத்தினால் மட்டும்தான் இந்த இல்லம் வழி நடத்திட்டு இருக்காங்க. வேற என் கையில எதுவுமே கிடையாது. இனி இது எங்களே நிகழ்ச்சியில இப்போ ஒரு அருமையான விளையாட்டு நம்முடைய குழந்தைகளுக்காக இங்க பாத்தீங்கன்னா 2 சிட்டுக்கள் வந்திருக்கிறாங்க. சொல்ல, உங்க பேரு? மரியா தெரேசா. மரிய தெரேசா. உங்க பேரு குட்டி? மைக்கேல் ஆஞ்சலோ. மைக்கேல் ஆஞ்சலோ அண்ட் மரிய தெரேசா 2 பேரும் சேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு குட்டி பவுல் இருக்கு. பவுல் ஃபுல்லா பால்ஸ் இருக்கு. சொல்லுங்களேன், இங்க பாருங்க ஒரு டம்ளர் இருக்கு. என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது க்ளூ இருக்கா? இருக்கா? என்ன பண்ண போறோம்? அக்கா சொல்லிட்டாங்களா முன்னாடியே? சூப்பர். ரொம்ப அழகான கேம் வந்து 2 குட்டி பசங்க விளையாட போறாங்க. திரேசா, ஓ பயங்கரம். கிளாப்ஸ் கிளாப்ஸ் கிளாப்ஸ். அப்ப ஆயா பாத்துட்டே இருக்கிறாங்க அங்க இருந்து. ஆயா, நீங்க பிடிக்கிறீங்களா வந்து பால்? ரெடியா இருங்க, அடுத்து நீங்க தான். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த பால் திரேசா. இது டம்ளருக்குள்ள போட சொன்னா தம்பி கால் மேல போடுறாப்ல திரேசா. போடுங்க. அருள் நல்லா கரெக்டா பிடிச்ச. ஐயோ, ஏன் அக்காவுக்கு ரொம்ப கோவம் பொழுது மேல, உன்னை அடிக்கிறதுலயே புரியா இருக்கிறாங்க. திரேசா, லாஸ்ட் பால் போடு. கரெக்டா போடுங்க. அப்பா, கரெக்டா போட்டாங்க. இப்போ வந்து திரேசா அந்த பக்கம் போயிடு. அருள், நீ இந்த பக்கம் வா. இப்போ வந்து தெரேசா பிடிக்க போற. அருள், கரெக்டா போட்டுருவியா? கரெக்டா போடுறோம். ஓகே, போடுங்க. அக்கா சிரிச்சுனே இருக்குதே. போட சொன்ன அடிக்கிறியா அக்காவை? போய் கிட்ட போய் போட்டு வந்துரு. இந்தா ஒன்னு எடுத்துக்க. போ, பால ஃபர்ஸ்ட் உள்ள கிட்ட போ. போட்டு. வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க. அருமை அருமை அருமை. நீ என்ன பண்ணு, தூக்கிலாம் போடாத, கையை இப்படி கொஞ்சம் நீட்டினா அப்படி போடு. அப்படி போடு. அப்படின்ட்டு போடு. சூப்பர். வெற்றிகரமா வந்து அருள், திரேசா ரொம்ப அழகா விளையாண்டீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷனா இருந்துச்சு. அப்படிதானே அருள்? ஆமா, ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகா விளையாண்ட 2 குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டலோடு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர். வெல்கம். வெல்கம். உங்க பேரு? ஜோசப் தாமஸ். ஜோசப் தாமஸ். வந்து அருள் வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றது, ரொம்ப இடைவெளி விட்டு கை நீட்டி போட்டாரு. சூப்பரா. ஸோ இப்போ நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு பாத்துருமா? ஸோ திரேசா, ஃபர்ஸ்ட் நீங்க பால் போட போறீங்களா இல்ல பிடிக்க போறீங்களா? பிடிக்க போறீங்க. ஓகே, இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. ஆயா, ரெடியா?
பாருங்க ஈஸின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே காலில் அடிக்கிற பாரு பாப்பாக்கு. இப்படி எல்லாம் காட்டக்கூடாது. கொஞ்சம் இப்படி இப்படி பிடிச்சிக்கோ. பாத்தியா திரேசா அண்ணன் உடனே அப்படியே பாசம் பொங்குது போல. ஓகே ரெடி. வாவ். போட்டே இருக்க நீங்க பாட்டு போடுங்க. அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ். ஐ திங்க் ஒழுங்கா பிடிக்கல நினைக்கிறேன். திரேசா வந்து சிரிச்சு சிரிச்சியே வந்து நம்மளை கவுக்குது. சரி ஓகே. இப்ப திரேசா கொஞ்சம் அண்ணனுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் தூக்கி பிடிங்க. ஓகே போடுங்க. பொறுமையா பொறுமையா. பாத்தியா இன்னும் வெரி குட். பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஓகே போடுங்க போடுங்க. ஓகே. ரொம்ப அழகா விளையாண்ட நம்முடைய குட்டீஸுக்கு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் ஆயா? உஷாமா. வா உஷா ஆயா ரொம்ப சூப்பரான பேரு. உங்க பேரு? செல்வி ஆயா. சூப்பர். செல்வி ஆயா அங்க இருந்து கீழே வந்து என்ன விளையாடுறாங்க, ரொம்ப ஈஸியா விளையாடுன்னு சொன்னீங்க. பாக்குறேன் நான். உஷா ஆயா போடு. வா சூப்பர். அடுத்தது இரண்டாவது பந்து. பந்து வீச்சாளர் உஷா ஆயா அவர்கள் ரொம்ப அழகாக போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனா ஒண்ணு கூட. இப்ப நீங்க போடுறீங்களா? அவங்க பிடிக்கிறாங்களா பாத்துருவோமா? போடுங்க. ஓ கமான். சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ பரவாயில்ல பரவாயில்ல. சூப்பர். ரெண்டு பந்து. ரொம்ப ரொம்ப அழகா விளையாடுனீங்க செல்வி ஆயா, உஷாயா. உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. காலையில எழுந்தது முதல் நீங்க இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் என்னென்னலாம் செய்வீங்க? தாய்மார்கள் என்னென்னலாம் செய்வாங்க? மார்னிங் நாங்கள் எழுந்துட்டு உடனே முக்கியமாக சொன்னா மாதா டிவி உடனே ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அதில் அவங்க வந்து மாஸ் பார்த்தாங்க. இவங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அது யாரும் ஒன்றும் ஜாதி மதம் இல்லை, எல்லாரும் அட்டென்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே இங்கே பிளாஸ்டிக் கொஞ்சம் ஒர்க் எடுத்து செய்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 months கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மழை தண்ணி கிளைமேட்டுக்கு மாறினால அந்த ஒர்க்கு செய்வாங்க. பின்ன 10 மணிக்கு மாதா டிவியில் ஜெவமாலை ஆரம்பிச்சோன்னா இவங்க சேர்ந்து ஜெவமாலை சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெவமாலை சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து ஆறாவது கெஸ்ட்டு வந்து அவர் சில எக்ஸசைஸு, சில சாங்ஸு, சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. பின்ன அமர்ந்து ப்ரேயர் பண்ணதுக்கும் சின்ன சின்ன வேலைகள், அவரோட வேலைகளை சில மக்கள் வந்து இந்த வீடு ஹோம் கிளீன் பண்ணது, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு, சமையலுக்கெல்லாம் உனக்கு உதவி செய்வாங்க. என் அன்பு உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி எளியோர் கிறிஸ்மஸ். நம்முடைய நிகழ்ச்சியில நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் மலர்கள் பூக்கும் வண்ணமாக ஒரு அருமையான மற்றும் ஒரு சிறப்பு நடனத்தை வந்து நம்முடைய அம்மாக்கள் பாட்டிமார்கள் வந்து இப்ப கொடுக்க போறாங்க. அவங்கள அன்போடு இங்க மேடைக்கு அழைக்கின்றோம். மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க, பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே, மாடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே, மாடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. பெத்லகேமின் நகரினிலே, மாடடையும் குடிலினிலே, அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே.
இனி இதயங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி எளியோர் கிறிஸ்மஸ்னுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையுமே நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு அன்பளிப்பை நம்முடைய மரிய மெர்சி மிஷன் இல்லத்திற்கு வழங்க நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்ப அருள் தந்தையர்கள், பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் அருள்நகர் பங்கு பூண்டி அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருளானந்த் பேட்ரிக் அவர்களையும் அனைவரையும் அன்போடு உங்கள் அனைவருடைய சார்பாக வரவேற்கிறேன். நம்முடைய மாதா குடும்பம் ஒட்டுமொத்தமாக இதில் இணைந்து கண்டுகளிச்சு அவங்களோட இந்த மணித்துளிகள் நேரத்தை செலவிட்டு இருக்கிறாங்க. நிறைவாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? மாதா தொலைக்காட்சி எப்பொழுதும் வருடத்தில் ஒரு நாள் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளை சந்தித்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது. கடந்த ஒரு சில வருடங்களாக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா இன்னைக்கு பாட்டிலாம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு. எங்களெல்லாம் மாதா டிவியில் பார்த்துருக்குறாங்க. அதை பெயர் சொல்லி அழைத்தாங்க. குழந்தைகள் அதே போல் அழைத்தாங்க. அப்போது மாதா தொலைக்காட்சி அதிகம் பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க, பாட்டிகளாக இருக்கிறாங்க. அவங்க எங்களை வரவேற்ற விதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இரண்டாவது, மாதா தொலைக்காட்சியே மக்களால் நடத்தப்படக்கூடிய தொலைக்காட்சி தான். மக்கள் சிறுக சேமித்து மாதா தொலைக்காட்சிக்கு நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து தான் மாதா தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சிறிய சேமிப்பாக வருஷத்தில் இது மாதிரி தேவையில் இருப்பவர்களை சந்தித்து அவர்களோடு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி ஒரு பரிசு வழங்குவது மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு நிறைவாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கிறோம். மரிய மெர்சி மிஷன் சுமினி அவர்கள் இதை சிறப்பாக எடுத்து வழிநடத்தி வராங்க. அவர்களை நினைக்கும் பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. ஒரு பேறு பெற்ற சகோதரியாக இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து வராங்க. கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்னா ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இயேசு இந்த மண்ணிற்கு நம்மை தேடி வந்தது தன்னை கொடுப்பதற்கு தான், வேறு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? தீவன தொட்டியில் பிறந்தார் அப்படின்னா தீவனம் அது உணவு இல்லையா, மாடு சாப்பிடக்கூடிய அந்த தீவன தொட்டி. அதில் தான் இயேசு பிறந்தோன்னு அந்த குழந்தையை கிடத்துறாங்க. அப்போ என்ன, நான் உணவாக வந்திருக்கிறேன், என்ன உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன், அதுதான் செய்தி. சகோதரி அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது. எங்களுடைய எளிய ஒரு அன்பளிப்பு தான், இது பெருசு இல்லை. 1 மாதமோ இல்லை 2 மாதமோ அவங்களுக்கு பயன்படக்கூடிய விதத்திலே ஒரு சிறிய பரிசுகளை, பொருட்களை நாங்கள் எங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறோம். அதனால் இது கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஆகவே எங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய தலைவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் சார்பாகவும், எங்களுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் சார்பாகவும், மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் சார்பாகவும், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் மாதா தொலைக்காட்சியுடைய பார்வையாளர்களும் தொடர்ந்து இந்த மரிய மெர்சி மிஷனுக்கு தங்களான உதவிகளை செய்ய வேண்டும், தாங்கி பிடிப்பதற்கு இவர்களுக்கு கரம் நீட்ட வேண்டும் என்பதும் எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியாக, வாழ்த்தாக பார்க்கிறேன். கொடுப்போம், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குகள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி ஃபாதர், உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும். அதே போல இந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரி சுமினி அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மாதாவும் மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதனால்தான் இந்த ஜீசஸ் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு இந்த மாதா டிவியை அழைத்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் நம்புகிறேன் இது என்னோட பெரிய அன்பும் இரக்கவுமான இன்னைக்கு இங்கே நாங்கள் கண்ணாலே பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் மோர் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.
சுமதி சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், மாதா தொலைக்காட்சி குடும்பமும் இனிய இதயங்களும் கண்டிப்பாக உங்களை வந்து தாங்கி பிடிப்பார்கள். தங்களுடைய பொருளாதார உதவியிலும் ஜபத்திலும் நாங்கள் உறுதி கூறுகிறோம். ரொம்ப நன்றி. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அருள்நகர் பங்கனுடைய பங்கு தந்தை நம்முடைய அருளானது பேட்ரிக் தந்தை இங்கே இருக்கிறாங்க. ஹலோ ஃபாதர். அதே போல் இந்த அருமையான நேரத்தில் எல்லோருக்காகவும் ஜெபித்து நீங்கள் நிறைவு செய்யணும். ஸோ உங்களுடைய பங்கு எப்படி இருக்குது, எப்படி வழிநடத்திட்டு வராங்க? ஸோ இந்த இனிய நாளில் மாதா தொலைக்காட்சி ஊடகத்திலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இறை ஆசி பெற ஆண்டவரிடம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சி ஊடகத்தில் இருந்து இந்த மரிய மெர்சி மிஷன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். இதோ இன்றைய நாளிலே இவர்கள் இந்த மரிய மெர்சி மிஷன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஆதரவற்ற மக்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஒரு இனிய ஒரு செய்தியாக அவர்களுக்கு இந்த அன்பளிப்புகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் இந்த ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கின்ற இதை வழிநடத்துகின்ற திருமதி சுமினி அவர்களையும், மேலும் இங்கிருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்பு தந்தை இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவே உலகிற்கு வந்தார் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இதோ நாங்கள் அனைவரும் இந்த எளிய மக்களோடு இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா இவர்களுக்கு தங்களது வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியையும் உமது அருளையும் ஆசிரையும் இவர்களுக்கு நிறைவாக தந்திடவும், இவர்கள் என்றும் நல்ல உடல் நலத்தோடு வாழவும் இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை தம் திருவயிற்றிலே தாங்கிய எம் தாய் அன்னை மரியாள் இவர்களுக்காக எந்நாளும் பரிந்து பேசவும் இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் அன்பு உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி எளியோர் கிறிஸ்துமஸ்னுடைய நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக பார்த்து ரசித்திருப்பீங்க. மீண்டும் மற்றொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி எளியோர் கிறிஸ்மஸ்.